Good morning student. Exercise 1.4 la fourth problem. Show that the function f natural number to natural number. So last time சொல்லிருக்க function இது ரொம்ப important. Function first இருக்கிறது தான் domain, second one codomain. Natural number to natural number போது டொமைனும் நேச்சுரல் நம்பர் கோடொமைனும் நேச்சுரல் நம்பர். ஸோ ட்ரா பண்ணும்போது ஆரோ டயக்ராமும் நம்ம அப்படி தான் எழுதணும். நேச்சுரல் நம்பர் தான் எழுதுகிறோம். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1. ஸோ கிவன் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1 இஸ் ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கிவன் ஃபங்க்ஷனை ஒன் சொல்லணும். அதே மாதிரி என்னன்னு சொல்லக்கூடாது, ஆன் டு ஃபங்க்ஷனு இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1. ஃபஸ்ட்டு நமக்கு டொமைன் என்ன கோடொமைன் தெரிஞ்சது என்ன பண்ண முடியும், டொமைன் வேல்யூ எழுதுங்க. ஸோ டொமைன் வேல்யூ நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன் வேல்யூ நேச்சுரல் நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கோடொமைன் பி, நீங்கள் எந்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் வேணால் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் ஏபின்னு எடுத்துருக்கேன். கோடொமைன் ஆல்சோ என்ன கொடுத்தாங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் சேம் 1 2 3 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டொமைனில் இருக்கிறது தான் எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய எக்ஸெட்ரா வரும்போது நேச்சுரல் நம்பர் அது மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்களும் ஒரு 3 வேல்யூஸ் 4 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுங்க. டொமைனில் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 கொடுக்குறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கே 1 கொடுங்க. 1 minus 1 1 2 is 2 minus 1. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போது 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுப்பீங்க, 2 கொடுங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கே 2 கொடுக்குறோம். 2 into 2 minus 1. 2 2s are 4 minus 1. 4 minus 1 3. Biggest number symbol plus. Next x க்கு பதிலா 3 கொடுங்க. x இருக்க இடத்துல 3 கொடுத்தாச்சு minus 1. இது ரெண்டு மல்டிபிள் இருக்கு. 3 2s are 6 minus 1. 6 minus 1 5. Biggest number symbol plus. ஸோ இந்த மாதிரி 3 or 4 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இதில் என்னது 2 மார்க்ஸ் தான். ஸோ நான் ஆரோ டயக்ராம் போட்டால் மட்டும் தான் என்னால் என்ன சொல்ல முடியும், 1 1 இல்லை ஆன் 2 1 சொல்ல முடியும். ஸோ ஆரோ டயக்ராம் நான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ் நமக்கு என்னது, டொமைன் நேச்சுரல் நம்பர், கோடொமைன் நேச்சுரல் நம்பர். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். சென்டரில் நடக்கிறது பேர் வந்து ஃபங்க்ஷன், அதனால் எஃப்னு சென்டரில் போடுறேன். ஸோ டொமைன் வேல்யூ நமக்கு என்னது 1 2 3 4 எக்ஸெட்ரா வேல்யூஸ் அதே தான் இருக்கும். கோடொமைன் சேம் அதே மாதிரி 1 2 தான். 1 2 3 4 5 எக்ஸெட்ரா வேல்யூஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டொமைனில் எக்ஸ்ன்னு வேல்யூ கொடுக்கும்போது ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு, 1 தான் ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் 3 வந்திருக்கு. தேர்ட் ஒன் 3ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, என்ன ப்ரூஃப் பண்ணும், 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லணும், நாட் ஆன் 2ன்னு சொல்லணும். ஸோ அப்போது இது 1 1 ஃபங்க்ஷன் எப்படி சொல்ல முடியும், இங்கேருந்து எந்த வேல்யூ நம்மளால் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக கோடொமைனில் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். 1 1னா என்னது, டொமைனில் இருக்க எல்லாமே மேப்பிங் ஆகணும். ஸோ இங்கேருந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஏன் மிஸ் இங்கெல்லாம் கேப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இங்கேருந்து நான் 4ன்னு கொடுத்தாலும் கன்ஃபார்மாக இங்கேருந்து ஒரு ஆன்சர் வரும். 100ன்னு கொடுத்தாலும் கன்ஃபார்மாக கோடொமைனில் ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அப்போது இங்கேருந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சராக வரும். ஆனால் பாருங்கள், நான் இங்கே எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் 2ன்றதுக்கு இதுக்கப்புறம் ஆன்சராக வரப்போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதை தாண்டி பிக்கஸ்ட் வேல்யூ வந்தாச்சு. 2ன்ற வேல்யூ பிளாங்காக இருக்குது, 4ன்ற வேல்யூ பிளாங்காக இருக்குது. ஸோ ஆன் 2 இது இல்லாதுன்னு சொல்கிறதுக்கு என்னது, கோடொமைனில் 2ம் பிளாங்காக இருக்குது, 4ம் பிளாங்காக இருக்குது. 1 1னா இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். கொடுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆர்டராக கரெக்டாக தான் வந்திருக்கு. கோடொமைனா இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். 2ம் 4ம் நம்ம கம்ப்ளீட்டாக ஏரோ மார்க்ஸ் வராதால இது என்னது, நாட் ஆன் 2. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த சைட் ஃபுல்லாக என்ன இருக்குது, மேப்பிங்காக இருக்குது. கோடொமைனில் 2 4லாம் பிளாங்காக இருக்குது, பட் நாட் ஆன் 2. ஸோ இதே மாதிரி 5th சம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எழுதுறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் பி ஈக்குவல் டு. ஸோ ஏபின்னு கொடுத்தோடனே டொமைன் ஏன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் என். அப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும், நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து எக்ஸெட்ரா எல்லா வேல்யூஸுமே தான் எடுத்துக்கணும். லெட் ஃபங்க்ஷன் எது கூட நடக்குது பாருங்கள், ஏ டு பி. பி defined by f of x equal to x cube. So given polynomial நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x cube. Then என்னெல்லாம் find out பண்ணு பாருங்க, find the range of f. ஆல்ரெடி சொல்லியிருக்க ரேஞ்ச்னால என்னது, ஆன்சர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் சம்மில் இதில் ரேஞ்ச் எதுன்னு கேட்டாங்கன்னா 1 3 5 இது மாதிரி தான் நான் கண்டுபிடிக்கணும். 6th ப்ராப்ளமில் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 2 பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்னென்ன இருக்குது, 1 1 on 2 into
மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த 4 டைப்ஸில் எந்த டைப்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் வேல்யூஸ் எழுதிக்கோங்க. ஏ வேல்யூ 1 2 3 4. பி வேல்யூ கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர். ஸோ நாம தான் எழுதணும். பி ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. ஏன்னா ஏதோ ஸ்டாப் ஆகுன்னு சொல்லாததில்ல எக்ஸெட்ரா. கிவன் ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் ஏ டு பி. கிவன் பாலினாமியல் எனக்கு என்னது? f of x equal to x cube. ஸோ நான் எழுதினேன் f of x equal to x cube. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் a வேல்யூ b வேல்யூ எழுதிருக்கலாம். பின்னாடி a வேல்யூ 1 2 3 4. b ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர் 1 2 3 எக்ஸெட்ரா ஃபுல் நேச்சுரல் நம்பர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸெட்ரா வேல்யூஸ் போனால் தான் நம்ம 3 or 4 கொடுக்கணும். ஆல்ரெடி ஏ வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 தான் கொடுத்துருக்காங்க. 4 வேல்யூஸ் என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள்? 1ன்னு கொடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா 1 தான் இருக்குது. 1 cube மீன்ஸ் 1 into 1 into 1. ஸோ 3 டைம் 1 பண்ணும்போது 1 1s are 1 1 1s are மறுபடியும் 1 தான் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுங்க. 2 cube மீன்ஸ் 2 into 2 into 2. 2 2s are 4 4 2s are 8. நெக்ஸ்ட் 3 கொடுங்க. 3 cube மீன்ஸ் 3 into 3 into 3. 3 3s are 9 9 3s are 27. நெக்ஸ்ட் 4ன்னு கொடுங்க. ஏன்னா கொடுத்துருக்குது 1 2 3 4 தான். 4 நம்பர்ஸுமே கொடுத்தே ஆகணும். 4 cube மீன்ஸ் 4 into 4 into 4. 4 4s are 16 16 4s are 64. ஸோ வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன டைப்புன்னு சொல்லணும். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுனா என்னது? ஆன்சர்ஸ் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? ஆரோ டயக்ராம் தேவை. ஸோ ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். டொமைன் இஸ் ஏ வேல்யூ அண்ட் கோடொமைன் இஸ் பி வேல்யூ. மேப்பிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏ வேல்யூலாம் எழுதலாம். 1 2 3 4. இதில் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளால் எல்லாத்தையும் எழுத முடியாது. ஏன்னா ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள். 1 8 27 64. நேச்சுரல் நம்பர்ல போது எக்ஸெட்ரா வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஆன்சரை மட்டும் எக்ஸெட்ரா போட்டு வைக்குங்க. 1 எக்ஸெட்ரா 8 எக்ஸெட்ரா 27 எக்ஸெட்ரா 64. எக்ஸெட்ரானா இதுக்குள்ளே எல்லா நம்பர்ஸுமே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மேப்பிங் பண்ண போகிறேன். 1ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூஸ் வரும்? 1 கொடுக்கும்போது வேல்யூஸ் 1 தான் வந்திருக்கு. 2ன்னு கொடுக்கும்போது 18 வந்திருக்கு. 3ன்னு கொடுக்கும்போது 27 வந்திருக்கு. 4ன்னு கொடுக்கும்போது 64 வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் நமக்கு என்ன ஆன்சர்? ரேஞ்ச் எப்பவுமே எப்படி எழுதணும்? ஃபங்க்ஷன் போட்டு எழுதணும். அதுவே ரேஞ்சில் ரிலேஷனில் கேட்டிருக்காங்கன்னா ஆர்ன்னு போட்டு எழுதணும். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது எஃப் ஃபங்க்ஷனில் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் தான் ஆன்சர் தான். ஆன்சர் அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதுங்க. 1 8 27 64. சப்டிவிஷன் 2 என்ன டைப்புன்னு தெரியணும். ஸோ டைப் பாருங்கள். டொமைன் ஃபுல்லாக ஆரோ மார்க் இருக்கா? ஸோ அப்போ இது என்னது? 1 ஃபங்க்ஷன். 1 ஃபங்க்ஷன். ஸோ இது மெனி ஒன் ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. மெனி ஒன் ஃபங்க்ஷனாக சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு டொமைன் வேல்யூலேருந்து கோ டொமைனுக்கு நிறையா வேல்யூஸ்க்கு ஆரோ மார்க் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. டொமைன்லேருந்து ஒரே வேல்யூலேருந்து நிறைய கோ டொமைனுக்கு போனால் தான் அது என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் டொமைன்லேருந்து கரெக்டாக ஒரு வேலைக்கு தான் கோ டொமைனில் போகுது. ஸோ இதனால் என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன்னா 1 ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும்? மேப்பிங்காக இருக்கணும். ஆனால் நடுவில் இருக்க 2 3 4லாம் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அந்த வேல்யூஸ்லாம் எனக்கு கேப்பாக இருக்குது. ஸோ அப்படிலாம் இருந்தால் என்ன கிடையாது? ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இன்டூ ஃபங்க்ஷனாக என்ன இருக்கணும்? இந்த சைடில் அட்லீஸ்ட் ஒன்றாவது என்ன இருக்கணும்? பேலன்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே 1 இல்லை 2 3 4 5 6 7 இங்கே நடுவில் இருக்குது. அதே மாதிரி 9 10 நிறைய வேல்யூஸ் என்ன இருக்குது? பேலன்ஸ் இருக்குது. 1க்கு மேலே வேல்யூஸ் இருந்தாலும் அது பேர் என்னது? இன்டூ ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ இது 1 ஃபங்க்ஷன் அண்டு இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே என்னது? ப்ரூவ் பண்ணியாச்சு. 7th question. In each of the following cases, state whether the function is bijective. ஸோ பைஜெக்டிவ்னா அது பையினும் போது நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம லாஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிப்போம் பாலினாமியில். ஸோ அப்போ பைனாலே நமக்கு என்ன தெரியும்? 2ன்னு அர்த்தம். பைஜெக்டிவ்னும் போது ஏதோ 2 ஃபங்க்ஷன் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது வந்து எது வேணால் இருக்கலாம். அந்த 2 என்னென்னா 1 ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷன். கம்பல்சரி 1 அண்டு ஆன் டூ ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுன்னா பைஜெக்டிவ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்து அது பேர் என்னது? பைஜெக்டிவ். ஸோ பைஜெக்டிவ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பைஜெக்டிவ் ஆர் நாட், நம்ம பைஜெக்டிவா இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்தாங்க பாருங்கள்? R to R. இது வரைக்கும் நமக்கு நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் அதான் வந்திருக்கு.
ஆறுன்னும் போது நமக்கு லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம். ஆறுன்றது என்னது ரியல் வேல்யூஸ். ரியல் என்னும் போது பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோஸ், ரேஷ்னல், இர்ரேஷ்னல் எல்லாமே வரும். ஆனால் நம்மளால் இங்கே ரேஷ்னல், இர்ரேஷ்னல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றதால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஜீரோ, பாசிட்டிவ், நெகட்டிவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஸோ ரியல் நம்பர்ன்றதால நம்மளால் எல்லா வேல்யூஸும் எடுத்துக்க முடியாது. பாசிட்டிவ், நெகட்டிவில் ஏதாவது 2 வேல்யூஸ் 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் எஃப் ஆஃப் 1 எடுத்துக்கிறேன். ஸோ கிவன் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x + 1ல் எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 1 கொடுக்குறேன். எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 1 கொடுங்க. 1 2 மல்டிபிள் இருக்குது, +1 2 + 1 3. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 0. நான் இன்டீஜர் மாதிரி கொடுக்க போகிறேன். 0 பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூ. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன் 0, அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ கொடுப்பேன். ஸோ 0 கொடுக்க போகிறேன். 2 × 0 எக்ஸ் இருக்கிற 0 போட்டேன், +1. 0 × 2 0 +1. 0 + 1 1. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுங்க. 2 × -1 +1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 2 is 2 +1. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வரும் -1, பெரிய நம்பரோட சிம்பிள். ஸோ இதை நம்ம பைஜெக்டிவான்னு சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், ஆரோ டயக்ராம் போடுங்க. ஆரோ டயக்ராம் இதில் எல்லா வேல்யூஸ் நம்மளால் எழுத முடியாது, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொடுத்துருக்க இந்த 3 வேல்யூ மட்டும் எழுதுங்க. 1 0 -1 இதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கேன். அப்போ ஏன்றது என்னது, டொமைன் வேல்யூ. கோடொமைன்னா என்னது, ஆன்சர் வந்தது தான். ஸோ ஆன்சர் வந்தது 3 1 -1. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த R2 Rன்னு கேட்டாலே நீங்கள் இது ஞாபகமாக வச்சுக்கணும். எப்போவுமே பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன வரும்னா, மேப்பிங் கொடுத்துட்டு சென்டர் வேல்யூ இருக்கா இல்லையெல்லாம் பார்க்கணும். 1 கொடுக்கும்போது 3, 0 கொடுக்கும்போது 1, -1 கொடுக்கும்போது -1 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கரெக்டாக நமக்கு என்ன இருக்குது, மேப்பிங்காக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். சென்டர் வேல்யூஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ ரெண்டு பக்கமே என்ன இருக்குது, கரெக்டாக மேப்பிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு வேல்யூக்கு சேம் ஆன்சர் வந்தாலே, வராமல் இருந்தாலே அது பேர் என்னது, இதில் பைஜெக்டிவ் தான் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் 1ன்னு கொடுத்துட்டு இங்கே 3 4 2 ஆன்சர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன சொல்ல முடியாது, நம்மளால் R2 Rக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக கொடுத்துருக்க வேல்யூஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சருக்கு மட்டும்தான் ஆரோ மார்க் போகணும். 2 வேல்யூஸ்க்கு வந்து என்ன கிடையாது, அது பைஜெக்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 ஃபங்க்ஷனாக டொமைன் ஃபுல்லாக மேப்பிங் ஆகிக்கணும், ஆன் 2 ஃபங்க்ஷனாக என்ன பண்ணிக்கணும், கோடொமைன் ஃபுல்லாக மேப்பிங் ஆகிக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, போத் 1 அண்ட் ஆன் 2. 1 அண்ட் ஆன் 2 ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது, பைஜெக்டிவ். ஸோ இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1 அண்டு ஆன் 2 ரெண்டுமே இருந்தால் தான் என்னது, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதே மாடலில் சப்டிவிஷன் 2 ஃபார்மாக கொடுக்குறேன். அதில் என்ன பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1 0 -1 கொடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3 - 4x², இது ஹோம்ஒர்க்கில் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 0 -1 மட்டும் வேல்யூவாக கொடுங்க. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் தான் வரணும். ஒரே மாதிரி ஆன்சர் வந்தால் அது பேர் என்னது, நாட் பைஜெக்டிவ். என்னது, ஒரே மாதிரி ஆன்சர் வந்தால் பைஜெக்டிவ். சப்போஸ் 1ன்னு கொடுத்தும் -1 கொடுத்தாலும் -1 ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது, பைஜெக்டிவ் கிடையாது. ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் ஆன்சர்ஸ் தான் வரணும். சப்டிவிஷன் 2 ஆன்சர் ஆல்ரெடி சொன்ன 5th கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டு 4th கொஸ்டின் மாடல் தான். எக்ஸ்ன்னு கொடுக்காம இந்த தடவை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேரியபிள் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, வேரியபிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ன்னு எடுத்துக்கு பதிலாக எம்னு எடுத்துக்கங்க. எம்முக்கு பதிலாக 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டாக சப்போஸ் 1 வந்ததுன்னா இட் ஈஸியாக 1 ஃபங்க்ஷன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. Let a equal to -1, 1 and b equal to 0, 2. If the function a to b, so function a to b ஆகும் சொல்லிட்டாங்க. Defined by f of x equal to ax plus b, இதான் நம்மளோட பாலினாமியல். is an onto function, இது onto function கேட்டிருக்குங்க. Find a and b, இது யூஸ் பண்ணி a and b கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கொஸ்டின்லாம் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, இது யூஸ் பண்ணி ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டொமைன் வேல்யூ -1 +1, கோடொமைன் 0 2, a வேல்யூ அண்ட் b வேல்யூ. ஸோ கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கலாம், a வேல்யூ -1, 1, b வேல்யூ 0, 2. given polynomial f of x equal to ax plus b, function a to b, a-க்கும் b-க்கும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் கவனிங்க, சப்போஸ் நான் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன்னா கூட, அப்படி 1 கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல 1 கொடுப்பேன், இங்கே 1 கொடுப்பேன். a bன்னு 2 வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி என்ன கேட்டாங்க, இது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்,
ஃபுல்லாகவே மேப்பிங்காக இருக்கணும். ஸோ இது நாமளாக தான் எடுத்துக்கணும், நீங்கள் இது யோசிச்சு தான் பண்ணணும். ஆன் டு ஃபங்க்ஷன் நம்மளாக என்ன பண்ணணும், மேப்பிங் ஒவ்வொரு வேல்யூவோட ஆயிருக்கணும் கோடொமைன். ஸோ மேப்பிங் பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்னா -1 நான் எக்ஸில் வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு கன்ஃபார்மாக என்ன வரும், 0ன்னு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னு அர்த்தம். சேம் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். ஸோ இதான் பாருங்க, f(-1) கொடுத்தா எனக்கு என்ன வரும், ஆன்சர் 0ன்னு வரும். நெக்ஸ்ட் அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா ஆன்சர் என்ன வரும் அர்த்தங்க, 2ன்னு அர்த்தம். இந்த டயக்ராமுக்கு அர்த்தம் -1 கொடுத்தா 0, 1ன்னு கொடுத்தா 2ன்னு ஆன்சர் வரும்னு அர்த்தம். ஸோ இதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். என்னோட டொமைன் வேல்யூ -1 அண்ட் +1. ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல -1 கொடுங்க, a × -1 + b. ஸோ ஆல்ரெடி சொன்ன f(-1) இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். f(-1) கொடுத்த ஆன்சர் என்ன வரப்போகுது, 0. 0 = a × -1 - a + b. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த கொடுத்துருக்க டொமைன் -1 தானே கொடுத்துருக்கேன், இன்னும் +1 கொடுக்கல. f(1) = ax + b. எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்துருங்க. ஸோ f(1) கொடுத்த ஆன்சர் என்ன வரும்னு அடுத்து 2. 2 = a × 1 a தான் ப்ளஸ் b. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எலிமினேஷன் மெத்தடில் போடுவோம், அந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0 = -a + b. செகண்ட் ஈக்குவேஷன் 2 = a + b. ஸோ இதில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா a கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. 0 + 2 ஏன்னா என்ன சிம்பிளுக்கோ அதை அப்படியே பண்ண போகிறோம். 0 + 2 2 தான், ஈக்குவல் டு ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், 1a 1a போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1b + 1b 2b. ஸோ b வேல்யூ தான் தேவை. மல்டிபிள் 2 தூக்கும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். 2/2 = b. 1 2 1 2 b-யோட வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a வேல்யூ. எப்படி கண்டுபிடிப்போம், சப்ஸ்டியூட் b = 1 in இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்னும் ஈஸியாக இருக்குன்றது நான் அதை யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் b = 1 in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 0 = -a + b தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் bக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0 = -a ப்ளஸ் 1க்கு பதிலாக என்ன, bக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், 1. இந்த +1 அந்த போகும்போது என்ன ஆகும், -1. அப்போ 0 நமக்கு இருக்காது. ரெண்டு சைட்லையும் ஒரு எலமெண்ட் இருக்கும்போது மைனஸ் இருந்தால் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஏவோட வேல்யூ என்னது, 1. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, a and b. ஸோ a வேல்யூ இஸ் 1 and b வேல்யூ இஸ் 1. போத் a and b என்னது 1 தான். ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இதை நான் சும்மா உங்களுக்கு ரஃபுக்காக மட்டும் தான் போட்டு காமிக்கிறேன். 0 = -a + b. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 தான். ஸோ -1 + +1 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுவீங்களா, 0 = 0. எப்பவுமே LHS RHS ரெண்டுமே ஈக்குவலாக வந்துட்டாலே அது என்னது, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ வெரிஃபைட் இஸ் கரெக்ட். ஹோம்ஒர்க் பாருங்கள். சப்டிவிஷன் 2 7th சம்மில் அந்த மாடல் போடுங்க. 5th சம் 4th சம் மாடலில் போடுங்க. ஹோம்ஒர்க்ஸை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் டைமுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.